ஃபெய்த்து. பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம பேசுகிறது பாருங்கள், உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் விளங்குது இல்லையா? அது ஃபெய்த் ஒர்க்ஸு. ஹல்லேலூயா. கடவுள் உங்களுக்கு விளங்கும்படி இறங்கி வர்றதுனால தான் உங்களுக்கு விளங்குது. இல்லைன்னா நான் பேசுகிறது ஒன்றுமே விளங்காது. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு தமிழ் அவ்வளோவா பழக்கம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இங்கிலீஷ் ஹிந்தியில் பேசியே பழக்கம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் ஒரு டீச்சர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு டீச்சர்கிட்ட ஹல்லேலூயா என்னத்தையோ எழுதி போர்டில் போட சொன்னாங்க. எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பழத்துக்கு போடுகிற லாவை வள்ளலார் லா போட்டு விட்டா எப்படி இருக்கும்? அது கெட்டு போயிடாது அந்த பழம். பிரைஸ் தி லார்ட். அது காயா போயிடும் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். பழமாக வாங்கணும், காயா போச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா தவறு பண்ணிட்டோம் நாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. விளங்குதா? ஹல்லேலூயா. இந்த மராட்டியில் காய் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். காய் போல்தோஸ், வாட் ஆர் யூ டாக்கிங்? ஹல்லேலூயா. என்னன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அந்த மாதிரி நீங்கள்லாம் என்ன இந்த மாதிரி பார்க்குறீங்களே? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அப்படியே ஒரு கையை உயர்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பழம் எழுதுறதுக்கு பதிலாக பள்ளியினுடைய எல்லாவை போட்டுட்டா அந்த பழம் பாய்சனாக போயிடும். பிரைஸ் தி லார்ட். எல்லாமே கரெக்டாக வரணும். கரெக்டு ஒருத்தர் தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ளே இணையும் பொழுது நாம் கரெக்டாகும். ஹல்லேலூயா. எனக்காக ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 15:5 வாசிங்க பார்க்கலாம். யோவான் 15:5 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவர்களுடன் இணைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முந்தியெல்லாம் நான் அந்த மும்பையில் இருக்கும் பொழுது டான் போஸ்கோ சர்ச்சுக்கு அடிக்கடி போவேன். அந்த செயின்ட் டாமினிக் சேவியோ எனக்கு ஒரு பேட்டன் செயின்ட்டாக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் பாருங்கள் 15வது வயசுலேயே பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர். ஹல்லேலூயா. அவருடைய மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தா, ஆல் ஃபார் ஜீசஸ். எது ஒன்று நீ செய்தால் இரட்சகர் இயேசுவுக்காக செய், இரட்சகர் இயேசுவுக்காக செய் அப்படின்னு அவர் எடுத்து உரைப்பார். ஒரு மோட்டோ அவர்கிட்ட இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ நான் லெட்டர் எழுதும் பொழுதெல்லாம் AFJ, ஆல் ஃபார் ஜீசஸ். ஹல்லேலூயா. லெட்டரின் தலைப்பு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆல் ஃபார் ஜீசஸ். ஹல்லேலூயா. சரி, இது சரி வருமா? ஹல்லேலூயா. இது எனக்கு சரி வரல. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அது சரி வரல. டாமினிக் சேவியோவுக்கு அது சரி வந்தது. ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு ஏன் சரி வரல? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஏன்னா நான் செய்கிறேன், கடவுளுக்காக நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு மனப்பான்பு எங்களுக்கு வந்துடுச்சு, எனக்கு வந்துடுச்சு. சில பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி. நாம கோயிலுக்கு போவோம், நாம ஜெபிப்போம், நான். ஹல்லேலூயா. சில சமயம் ஃபெயில் ஆகிடும் பாருங்க. சில சமயம் ஃபெயில் ஆகாது, நீங்கள் உறுதியாக இருப்பீங்க, அது பாஸ் ஆகிடும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபெயிலு தான். ஹல்லேலூயா. ஏன்னா நான் ஒரு வீக்னஸ் எனக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் சாலக்குடிக்கு வரும் பொழுது மதிப்புக்குரிய மேத்யூ நைக்கம்பெரம்பில் ஃபாதர், ஜார்ஜ் பணக்கல் ஃபாதர் அவர்களுடைய ஸ்பீச்சில் ஒன்று நான் கண்டுபிடிச்சேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இன் யூனியன் வித் த லார்ட். ஹல்லேலூயா. ஆல் ஃபார் ஜீசஸை எடுத்துரு. அது ஃபெயில் ஆகுது. ஏன்னா நீ போய் செய்கிற மாதிரி இருக்கு. உனக்கு என்ன பவர் இருக்குது செய்யறதுக்கு? அதனால தான் ஃபெயில் ஆகிடுது. ஹல்லேலூயா. இன் யூனியன் வித் த லார்ட். விளங்குச்சா?
அப்படின்னா என்ன? ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு எது ஒன்று செய்யறது. ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு எது ஒன்று, சாம்பார் வைக்கிறது, பருப்பு வேக வைக்கிறது, சாதம் வடிக்கிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்ஜினியரிங் வேலை செய்கிறது, சென்ட்ரிங் போடுறது. அல்லேலூயா. ஒர்க் ஷாப் வேலை செய்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்படி பலதரப்பட்ட ஆஃபீஸ் வேலை, பேங்க் வேலை, ஆல் இன் யூனியன் வித் தி லார்ட் கரெக்டாக செஞ்சு முடிக்கிறோமா இல்லையா? வந்து என்கிட்ட சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சரி, இன்னொரு கேள்வி, எப்படி யூனியன் ஆகிறது? ஆண்டவரோடு கூட எப்படி ஐக்கியம் ஆகிறது? ஐக்கியமாகி நீ செயல்படு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்துல வா, என்னை நம்பு, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடத்துல வாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொன்ன தேவன், நான் உனக்கு யாவையும் செய்து முடிப்பேன். 138வது திருப்பாடல் 8வது வசனம். ஹல்லேலூயா. கடவுள் உமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் செயல்படுவார். அவர் செயல்படட்டும். நாம நம்மளுடைய இருதயத்தை விட்டு கொடுத்தால் போதும், வேலை நடக்கும். ஹல்லேலூயா. நல்ல ஜோரா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஜோரா சொல்லுங்க. பிரியமானவர்களே, எதுக்கு ஹல்லேலூயா சொல்ல சொன்னேன்? ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்துகிறார், எழும்பி பிரகாசிக்க பண்ணிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கடவுளை விசுவசித்து தான் வந்திருக்கிறோம். இங்கே விசுவசிக்காம யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ விசுவசித்தால் நீ தேவ மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. இந்த நவம்பர் மாதம் முழுக்க நீங்கள் இருதயத்தில் இந்த வாக்குறுதியை வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் திருச்சபை வழியா நமக்கு கொடுத்த வாக்குறுதி இது. ஹல்லேலூயா. If you believe, you will see the glory of God. You believe and utter what you believe. Hallelujah. நெஞ்சில் நிறுத்த வச்சு அதை எப்பொழுதுமே நாம் சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுது, பிரியமானவர்களே, நமக்கு வெற்றி சிறக்கும். எல்லா துறையிலையும் எல்லாருக்குமே இது ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் ஆகும், துறவு வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதம் அந்த வசனம். ஹல்லேலூயா. சாவு நிலையில் இருந்து நம்ம உயிர்த்தெழப்படுவோம். ஹல்லேலூயா. அவிசுவாச நிலையில் இருந்து நம்ம பேரொளியை காண்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னொன்று பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லி கொடுக்கறத பாருங்க. பிரைஸ் தி லார்ட். நாம அவருக்குள்ளரே எப்படி ஐக்கியமாகிறது, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் ஆண்டவர். உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொன்னா வாயெல்லாம் ஊறினாலும் ஊறும், இல்லைன்னா ஒரு சிரிப்பு வரும், இல்லைன்னா கோபம் வந்துடும். பிரைஸ் தி லார்ட். என்னங்க பிரதர் இதெல்லாம் வந்து இங்கே இப்போ தாளிச்சு கொட்டுறீங்களேன்னு விழுவீங்க. அல்லேலூயா. இந்த நீங்கள் வந்து ஈவினிங் டிஃபனுக்கு இந்த உருளைக்கிழங்கு போண்டா சில பேருக்கு பிடிக்கும்ல, உருளைக்கிழங்கு போண்டா. பிரைஸ் தி லார்ட். உருளைக்கிழங்கு போண்டான்னு கொஞ்சம் பேர் அப்படி இன்ட்ரெஸ்டோட எழும்புறாங்க. ஐயோ, போர் அடிக்கிறத விட்டுட்டு இப்போ மேட்டருக்கு வர்றாரு போல இருக்குது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் தான். பிரைஸ் தி லார்ட். நம்ம வீட்லேயும் அம்மாமாருங்க பண்ணி கொடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். கடையிலையும் கிடைக்கும் போண்டா. ஹல்லேலூயா. இந்த உருளைக்கிழங்கு மசாலாலாம் போட்டு வேக வச்சு, அதுக்கப்புறம் அந்த பஜ்ஜி மாவு இருக்கும், கடலை மாவு, அதில் தோய்ச்சி பிரைஸ் தி லார்ட் எண்ணெயில் போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, பியூட்டிஃபுல் டேஸ்டி போண்டா வருது நமக்கு. ஹல்லேலூயா. ஆனால் இந்த டேஸ்ட் நமக்கு வரணும்னா அந்த உருளைக்கிழங்கு அந்த மேலே போட்டிருக்கிற அந்த மாவும் ஐக்கியமாகணும். பிரைஸ் தி லார்ட். நான் வந்து விசாகப்பட்டினத்தில் ஒரு ஸ்கூலில் படித்து கொண்டு இருக்கும்போது ஒரு வண்டிக்காரன் இந்த உருளைக்கிழங்கு போண்டா விற்றுட்டு இருப்பான். நான் போய் ஆசையாக வாங்கி சாப்பிடுவேன். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஒரு ஃபாரினர் அங்கே வந்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த ஃபாரினர் ஃபாரின் லாங்குவேஜில் கேட்குறாரு, ஹவு திஸ் பொட்டேட்டோஸ் all got into this bonda. Hallelujah. Thank you Holy Spirit. Hallelujah.
இந்த மசாலா எல்லாம் இதுக்குள்ளே எப்படி அடக்கி வச்சிங்க, எப்படி ஆப்ரேஷன் பண்ணீங்க, ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலையே, கடிச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சும்மா ஜோக்கு தான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பாருங்க, இதில் மேட்டர் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மளை இழுக்கும் பொழுது நம்மளை விட்டு கொடுக்கணும். எஸ் லார்ட். மதர் மேரி மாதிரி. பிரைஸ் தி லார்ட். மதர் மேரிக்குடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? கடவுளோடு இணைகிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இணைங்க. பரிசுத்த ஆவி வழியாக ஆண்டவரோடு இணைகிறாங்க. எஸ், லெட் இட் ஹேப்பன் டு மீ ஆஸ் பர் தை வேர்ட் அப்படின்ற ஜெபத்தை சொல்றாங்க. ஹல்லேலூயா. நாமளும் வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது ஆண்டவரேன்னு சொல்லி நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுது அவருக்குள்ளே மசாலாவான நாமளை இழுத்து கொள்வார். ஹல்லேலூயா. பிரயோஜன பாத்திரமா நாம வந்துருவோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பிரியமானவர்களே. பிரைஸ் தி லார்ட். எது ஒன்று ஆரம்பிச்சா செய்ய முடியுது நமக்கு. ஹல்லேலூயா. அதில் நான் பெருமை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இட் ஆல் க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. அது இயேசுவின் செயல், அது விசுவாச செயல், அது இயேசுவின் செயல். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்குள்ளே இப்படியாக நாம சரண்டர். அவ்வளோதான். நாம் ஒன்று போக முடியாது. ஆண்டவரே உள்ள போக முடியாது. ஹல்லேலூயா. தந்தை ஈர்த்தால் ஒளிய யார் எனக்குள்ளரை வர இயலாது. ஹல்லேலூயா. நாம் என்ன பண்ணணும்? 2 கையை உயர்த்தி திவ்யநற்கரணை முன்னாடி 2 கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுறது நிறைய பேர் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இல்லை, பிரைஸ் தி லார்ட். இந்த கையை உயர்த்துறது ஒரு சரண்டர். ஹல்லேலூயா. எதிரி தாக்குறான், நாம தாக்க முடியாது, நம்மளுடைய பலன் கம்மியாக இருக்கு. ஹல்லேலூயா. உடனே கையை உயர்த்திடுவாங்க. அல்லேலூயா. ஐ சரண்டர். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் பிரிசனர் ஆயிடுவோம். பிரிசனர். அல்லேலூயா. இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அந்த மாதிரி we are prisoners in the Lord. பவுல் சொல்றாரு, நான் அம்பாசிடர் in the Lord. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. பவுல் எந்த இடத்துல சொல்லுகிறார்? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, ஹல்லேலூயா. பவுலினுடைய மடலை நாம் இனிமே தான் படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவராகிய இயேசுவே. இதோ இந்த அம்பாசிடர் 2 இடத்துல எழுதியிருக்குது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனத்துலையும் எழுதியிருக்குது. இன்னொரு இடத்துலையும் எழுதியிருக்கு. நான் இப்போது கொஞ்சம் முன்னதான் நான் அதை நோட் பண்ணேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. பிலிப்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவராகிய இயேசுவே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் உங்களுக்கு அதை எடுத்து சொல்கிறேன். அதுவும் 20வது வசனம் தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் சொல்லுகிறார், நான் பிரதிநிதியாக இருக்கிறேன். எதற்கு பிரதிநிதி? இந்த 6வது எபேசு சபைக்கு சொல்லும்போது சொல்கிறார். 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் பாருங்க, அம்பாசிடர்னு போட்டிருக்குது. பிரைஸ் தி லார்ட். இந்த அம்பாசிடருக்கு உள்ளர்த்தம் என்ன? பிரைஸ் தி லார்ட். அதாவது நாம் ஒரு ஆண்டவரை எடுத்து காட்டுகிறவெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி அத்தாரிட்டி. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு வார்த்தையும் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரேக்க மொழி வார்த்தை இருக்குது. பிரைஸ் தி லார்ட். presbio. ஹல்லேலூயா. presbeo. presbio அப்படின்னு சொன்னாக்கா representative of the authority. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நாம எல்லாரும் பிரதிநிதிகளா மாறுகிறோம் பவுலை போல. ஹல்லேலூயா. நமக்கு கடமை உண்டு. பிரைஸ் தி லார்ட். நாம ஐக்கியமாக இருந்து
விசுவாசத்தில் செயல்படும் பொழுது கடவுள் நம்மளோடு கூட இருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலேயே நம்ம பார்க்கிறோம், கடவுள் நம்மளோடு கூட இருக்கிறார், அப்பா நம்மளோடு கூட இருக்கிறார், இயேசு நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை அந்த உண்மைகளின் வழியாக அந்த உண்மையில் டாக்ட்ரின்ல நிலைத்து இருக்கும் பொழுது நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அம்பாசிடர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெருமையாக இருக்குதா? ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒருத்தர் பாருங்கள், ஒரு மிலிட்ரிக்காரர் ரிட்ரீட்டுக்கு வந்திருந்தார் ரொம்ப நாள் முன்னாடி. அவர் குடிப்பழக்கம், ஹல்லேலூயா, விடவே முடியாமல் அவங்களுக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளம். அவங்க ஒய்ஃப் சொன்னா, நீ சாலக்குடிக்கு போ. ஹல்லேலூயா. நான் எதுக்கு போனோம்? திமிரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ஆஃபீஸர், அவர். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த இடத்த கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு அவர் தியானத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. 2 வாரத்தில் அவருக்கு மனமாற்றம் ஏற்பட்டு அவருக்கு அந்த குடிப்பழக்கத்தின் எண்ணமே போயிடுச்சு. ஹல்லேலூயா. நான் அவர் எப்படியோ பிடிச்சி, என்ன பிரதர் ஏன் எப்படி இந்த ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வசனம், இந்த கொரிந்திய சபைக்கு 2 கொரிந்தியர் 5:20 வசனம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அது எபேசி சபைக்கு 6வது அதிகாரம் 20வது வசனம். அங்கேயும் பார்த்துக்கங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன்லேருந்து டைரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அதனால் நீங்கள் தமிழில் பார்த்துக்கங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அவருக்கு டச் ஆகி அவர் ஆண்டவரை பிடித்து கொண்டார், பற்றி கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தார், அவரை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தார் அவரை. பிரைஸ் தி லார்ட். 2வதாக நான் எல்லாமே சொல்லாமல் முதல்ல ரொம்ப முக்கியமானது சொல்கிறேன். ஏன்னா டைம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நான் பாருங்க, இன்னொரு வசனம் போட்டிருக்குது இந்த ஏசாயா 41:10. உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில், with my righteous right hand I will uphold you. I will uphold you. நீ விழாதபடிக்கு உன்னை நான் தாங்குவேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை நான் தாங்கி பிடிப்பேன். ஆபத்து வரும்பொழுதெல்லாம் நீ அந்த ஆபத்துக்குள்ளர விழாதபடிக்கு உன்னை நான் தாங்கி பிடிப்பேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த நல்ல ஒரு வாக்குறுதியை எனக்கு கொடுக்கும் பொழுது நான் சிந்தனையில் இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். உடனே எனக்கு ஒரு விஷயம், ஹவுரா பிரிட்ஜு. ஹல்லேலூயா. ஹவுரா பிரிட்ஜு எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? படத்துலையாவது பார்த்துருப்பீங்கள? பிரைஸ் தி லார்ட். இந்த ஹவுரா பிரிட்ஜினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அது பாருங்கள், இந்த ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த கோல்கொட்டா இடத்துக்கு போகிறதுக்கு அது ஒன்று தான் வழி, அது ஒன்று தான் பிரிட்ஜு. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவராக இயேசுவே. இந்த நேரத்தில் அந்த பிரிட்ஜை குறித்து அவ்வளவா நான் எழுதலை. ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், அந்த பிரிட்ஜு அது ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜு, சஸ்பென்ஷன் டைப் பேலன்ஸ்டு cantilever bridge with central span 1500 feet. ஹல்லேலூயா. அப்போ சஸ்பென்ஷன், கீழே ஒரு தூணும் இல்லை. பார்த்தீங்களா? நீங்கள் படத்தில் கூட பாருங்கள், கீழே ஒரு தூணும் இல்லை. ஹல்லேலூயா. அது சஸ்பென்ஷன்லேயே அது பிடிக்கப்பட்டு அவ்வளோ தூரம் 1500 ஃபீட்டு. ஹல்லேலூயா. அவ்வளோ தூரம் அந்த பிரிட்ஜ் இலாங்கேட் ஆகிருக்குது. பிரைஸ் தி லார்ட். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் இலாங்கேஷன், எலாஸ்டிசிட்டி, அதை நாங்கள் இன்ஜினியரிங்கில் அந்த நாட்களில் படித்தோம். அந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் என்ன லோடு வருது, என்ன ஸ்ட்ரென்த்தில் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாயிண்டில் மேலே பிடிக்கிற பாயிண்ட்டு, ஹல்லேலூயா, என்ன லோடு வருது, என்ன மெட்டீரியல் கொடுத்து அந்த லோடு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ஹல்லேலூயா, அதை நம்ம தாங்கி பிடிக்கணுங்கிறத நாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஹல்லேலூயா.
சில பேர் படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் குயிக்காக தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஏன் எனக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா, அவருடைய பவர். ஹல்லேலூயா. நமக்கு ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஸ்ட்ரெயின் இருக்குது. கொஞ்ச நாளாக எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் கன்வென்ஷன் ஸ்ட்ரெயின் பயம் ஸ்ட்ரெயின் இருக்குது. ஹல்லேலூயா. என்ன ஆக போதோ, எப்படி நமக்கு கொடுத்த வேலையை நம்ம செய்ய முடியுமா? ஹல்லேலூயா. ரொம்ப பலவீனம் தாக்குதே, ரொம்ப பலவீனம் தாக்குதே நமக்கு. பிரைஸ் தி லார்ட். ஃபாதர் ஏதாவது நம்மக்கிட்ட இதை செய்யன்னு சொல்லிட்டா அதை நம்ம செய்ய முடியுமா? பிரைஸ் தி லார்ட். ஒரே ஸ்ட்ரெஸ், ஒரே ஸ்ட்ரெயின். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் தான் நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். ஹல்லேலூயா. நீதியின் வலக்கரத்தால் உன்னை நான் தாங்கி பிடிப்பேன். பிரைஸ் தி லார்ட்.